கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ప్రభు యొక్క పరిశుద్ధ నామానికి మహిమ కలుగును. இந்த நாட்களில் தேவனுடைய மனுஷன் என்ற தலைப்பில் நாம் வேத பாடங்களை நாம் தியானித்து வருகிறோம். ఈ యొక్క జనములో దైవజనుని గురించిన ఆ యొక్క సందేశముల వేద పఠమును ధ్యానించుచున్నాము. கடந்த நாட்களில் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயை குறித்துள்ள காரியங்களை நாம் கற்று வருகிறோம். గత దినములో కూడా దైవజనుడైన మోషే యొక్క జీవితంలో ఉన్న కార్యమును నేర్చుకొనిచున్నాము. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தேவனுடைய மனுஷனாகிய మోసే என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ద్వితీయోపదేశ కాండము 33వ అధ్యాయము మొదటి వాక్యములో చదివినప్పుడు దైవజనుడైన మోసే అని చెప్పబడి ఉన్నది. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த தேசத்தின் மத்தியில் ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய மனுஷனாக விளங்க பண்ண வேண்டும். ఒక దేవుని యొక్క బిడ్డ కూడా ఇక భూమిలో కూడా ఇక జనుల మధ్యలో దైవజనులుగా తను రుజువు చేసుకొనవలెను. நம்மை பார்த்து புறஜாதியான ஜனங்கள் மற்ற ஜனங்கள் சொல்ல வேண்டும், இது ஒரு தேவனுடைய மனுஷன் என்று சொல்ல வேண்டும். మనల్ని చూచి అన్ని జనులు కూడా ఇతర జనులు తెలియజేయవలెను, ఈయన ఒక దైవజనుడు. நம்முடைய ஜீவியம் அப்படிப்பட்டதான ஒரு ஜீவியுடையதாய் காணப்பட வேண்டும். మన జీవితము అలాంటి జీవితము కలిగినదిగా కనిపించవలెను. அப்படிப்பட்ட தேவனுடைய திவ்ய சுபாவங்களில் நாம் வளருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். అలాంటి దేవుని యొక్క దైవిక స్వభావంలో ఎదుగువారుగా కనిపించవలెను. தேவனுடைய மனுஷனாகிய மோசேயினுடைய பகுதியை 40 வருடங்களாக மூன்றாக நாம் பிரித்து பார்க்கலாம். మోసే ఆ యొక్క దైవజనుడైన మోసే యొక్క జీవితంలో కూడా 40 ని చెప్పి 3 భాగములుగా విభజించి చూడగలము. முதல் 40 வருட காலங்கள் அவன் தன் தாய் தகப்பனோடும் பார்வோனுடைய அரண்மனையில் வளர்ந்ததான சந்தர்ப்பங்கள். మొట్టమొదటి 40 సంవత్సరములని చెప్పినప్పుడు తన తల్లిదండ్రులతో పాటు ఫరో యొక్క అంతఃపురములో జీవించినాడు. இரண்டாவது 40 வருட காலங்கள் மீதியான் தேசத்தில் அங்கு அந்த ஆசாரியனோடு கூட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததான காலகட்டங்கள். రెండవ 40 సంవత్సరములో అని చెప్పినప్పుడు కూడా మిద్యాన దేశంలో గొర్రెలను అరణ్యములో మేపుచున్న సమయంలో இப்படி மோசேயினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இப்படி பல சந்தர்ப்பங்களாய் பிரித்து பார்க்கலாம். ఈ విధంగా మనం మోసే యొక్క జీవితాన్ని చూసినప్పుడు పలు సందర్భాలుగా విభజించి చూడగలము. இரண்டாவது காலகட்டத்தின் முடிவு பகுதியில் தான் கர்த்தர் மோசேக்கு தரிசனமாகி என் ஜனத்தின் உபத்திரவங்களை நான் பார்த்தேன் என்று சொல்லி மோசேயை அழைக்கிறார். రెండవ 40 సంవత్సరం యొక్క అంతములో చూచినప్పుడు యెహోవా మోసేకు ప్రత్యక్షమయ్యి నా జనుల యొక్క శ్రమను నేను చూచినాను. கர்த்தர் மோசேக்கு தரிசனமாகிறார். యెహోవా మోసేకు దర్శనం ఇచ్చిను. என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன். నా జనుల యొక్క శ్రమల యొక్క నిట్టూర్పుని నేను చూచితిని. கடந்த வாரத்தில் தம்முடைய ஜனத்தினுடைய உபத்திரவங்களை குறித்து சில காரியங்களை தியானித்தோம். గత దినంలో కూడా జనుల యొక్క బాధను గురించి కొన్ని కార్యమును మనము ధ్యానించినాము. நாம் பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வழியாய் கடந்து செல்லும் போது என்னை பார்க்க ஆண்டவரே என்னுடைய கண் நீர் என்னை பார்க்கவில்லையான நாம் கேட்கிற கேள்விகள் உண்டு. మనము శ్రమలో ఉపద్రవములో కష్ట మార్గములో వెళ్ళుచుండినప్పుడు ప్రభువా నన్ను చూడడానికి నీకు నేత్రం లేదని అడుగుదుము. கஷ்டங்கள் உபத்திரவங்கள் வரும்போது நாம் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். కష్టములు శ్రమలో ఉపద్రవములు వచ్చినప్పుడు ప్రభు వైపు చూచి మొరపెట్టుకునే వారంగా ఉందుము. நம்முடைய தேவன் நம்மை காண்கிறார். మన దేవుడు మనల్ని చూచే దేవుడు. உபத்திரவங்கள் எல்லாம் அவர் காண்கிறார். நம்முடைய உபத்திரவங்கள் எல்லாம் அவர் காண்கிறார். கூட ఆయన చూస్తున్నారు. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் படுகிற உபத்திரவங்களை கட்டுதான் சொல்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன். ఇశ్రాయేలుకు జనులు కూడా ఐగుప్తులో పడిచున్న బాధను చూచి నా జనుల యొక్క బాధను నేను చూచి నానని తెలియజేయుచున్నారు. அந்த உபத்திரவத்தை பார்த்து கர்த்தர் மோசேயை தான் அங்கு அனுப்புகிறதை பார்க்கிறோம். ఆ యొక్క బాధను చూచి మోసేను దేవుడు అక్కడ పంపించినట్లుగా చూడగలము. ஏன் ஆண்டவர் அங்க ஒரு தூதனை அனுப்பக்கூடாதா? ఎందుకు అక్కడ దేవుడు ఒక దూతను పంపించకూడదా? ஆண்டவரே அங்க இறங்கி கிரியை செய்து கொண்டு வரக்கூடாதா? ప్రభు అక్కడ దిగి క్రియ చేసి వారిని తీసుకొని రాకూడదా? அதுக்காக தான் கர்த்தர் தேவனுடைய மனுஷனை தம்முடைய ஊழியக்காரரை நியமித்து வைத்திருக்கிறார். అందువలన దేవుడు దైవజనులైన ఆయన యొక్క సేవకులను అక్కడ నియమించి ఉంచినారు. வேதத்தில் பார்க்கும்போது தேவன் தம்முடைய ஊழியர்களை கொண்டு அங்கு கிரியை நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். అయితే లేఖనములో చూచినప్పుడు దేవుడు తన యొక్క దైవ సేవకులను బట్టి అక్కడ క్రియను జరిపించుతున్నారు. அப்படி நாம் தேவ சமூகத்தில் வரும்போது தேவன் தம்முடைய ஊழியக்காரர் மூலம் வார்த்தைகளை அனுப்பி அந்த வார்த்தையின் மூலம் நமக்குள்ள ஒரு பெரிய விடுதலையும் ஜெயத்தையும் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். అలాగా మనము
మనము దేవుని యొక్క సన్నిధానంలో వచ్చినప్పుడు ఆయన యొక్క వాక్కుని పంపించి ఆయన యొక్క వాక్యం ద్వారా గొప్ప విడుదలను దేవుడు మనకు అనుగ్రహించుతున్నారు. యేసు சொல்லும்போது உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. యేసు తెలియజేసినప్పుడు మీకు లోకంలో శ్రమ కలదు. நாம் अनेक உபத்திரவங்கள் வழியாக தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. మనము అనేక శ్రమల మార్గము గుండా వెళ్ళొచ్చు పరలోక రాజ్యములో ప్రవేశించవలెనని తెలియజేయబడెను. கட்டுகளும் உபத்திரவங்கள் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் பட்டணங்கள் தோறும் அறிவிக்கப்பட்டதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். బంధకములో శ్రమలు కూడా ప్రతి దినము నా కొరకు ఉంచబడి ఉన్నదని అపోస్తలుడైన పౌలు కూడా ఆయన తెలియజేయుచున్నారు. ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் படுகிற உபத்திரவங்கள் இருக்கிறது. ప్రభు యొక్క నామమును బట్టి మనము పడుచున్న శ్రమలు ఉన్నది. அந்த உபத்திரவத்துக்கு கர்த்தர் கிருபைகளை தந்து பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ఆ యొక్క శ్రమలలో వెళ్ళినప్పుడు కృపను అనుగ్రహించి బలపరచుచు ఉండును. அங்க தேவனுடைய மகிமையின் வல்லமை நமக்குள் விளங்க பண்ணி நிச்சயம் நமக்கு ஒரு விடுதலை தருவார். అక్కడ దేవుని యొక్క శక్తిని మహిమను మనలో వెల్లడి చేసి దేవుని యొక్క కృపను అనుగ్రహించును. சில சத்துருக்களால் நமக்கு உபத்திரவங்கள் வருகிறது உண்டு. కొంతమంది శత్రువు వలన మనకు శ్రమలు వచ్చుచున్నది. அந்த சந்தர்ப்பத்துல கர்த்தர் சேனையின் அதிபதியாக எழும்பின சத்துருக்களை கர்த்தர் அழித்து போடுவார். ఆ యొక్క సమయంలో కూడా దేవుడు సైన్యాధిపతిగా లేచి ఆ యొక్క శత్రువులను నశింపజేయును. வேதத்து இதெல்லாம் கடந்த வாரத்தில் தியானித்த பகுதிகள். ఈ అంచ కూడా లేఖనములో గత వారములో ధ్యానించిన భాగము. இப்படி ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பல உபத்திரவங்கள் உண்டு. ఇలాగ దేవుని బిడ్డకు కూడా పలు విధమైన శ్రమలు ఉన్నది. இவையெல்லாம் அது சீக்கிரத்தில் நீங்க லேசான உபத்திரவம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ఇవి అంచ కూడా చులకని శ్రమ అతి త్వరలో తొలగిపోవునని చెప్పబడి ఉన్నది. உபத்திரவங்கள் பாடுகள் வரும்போது பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும். శ్రమలో ఉపద్రములు వచ్చినప్పుడు ఓర్పుని కాపాడుకొనవలెను. மனம் பதறி நாம் பேசக்கூடாது. అయితే మనము తొందరపడి ఏది మాట్లాడకూడదు. சிலர் என்ன மனம் பதறி ஆத்திர சுபாவம் வந்து என்ன செய்றாங்க, அவங்க எழும்பி தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கிருபை இழந்து பலனை இழந்து போகிறார்கள். కొంచెమంది వారి యొక్క జీవితంలో కూడా తొందరపడి మాట్లాడేటను బట్టి వారి జీవితంలో ఉన్న కృపను కోల్పోవచ్చున్నారు. உபத்திரவத்தில் பொறுமையும் விசுவாசத்தையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். శ్రమల ఎందు కూడా మనము ఓర్పుని విశ్వాసమును కాపాడుకొనవలెను. அப்படிதான் யோபு தன் வாழ்க்கையில் வந்த உபத்திரவத்தில் பொறுமையா இருந்து பெரிய ஜெயத்தையும் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டார். యోబు ఇచ్చే తన యొక్క జీవితంలో వచ్చిన ఆ యొక్క శ్రమల ఎందు ఓర్పుతో ఉండి గొప్ప విజయమును ఆ రెండంతల మేలును పొందుకొనెను. சில குடும்ப வாழ்க்கையில சில உபத்திரவங்கள் வருகிறது உண்டு. కుటుంబ జీవితంలో కొంచెం శ్రమలు వచ్చట ఉన్నది. அந்த சமூகத்துல தேவனுடைய பாதத்தில் இருந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். మనము దేవుని సన్నిధానములో పాదపీఠం ఉండి ప్రార్థించవలెను. ஆண்டவரே எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. ప్రభువా నుంచి నాకు విడుదల దయచేయము. நாம யுத்தம் பண்ண போக கூடாது. మనమే యుద్ధం చేయడానికి వెళ్ళకూడదు. நாம எழும்பி கிரியை நடப்பிக்க போக கூடாது. మనమే క్రియలు జరిపించడానికి వెళ్ళకూడదు. ஆண்டவருடைய பாதத்துல பொறுமையா இருந்து அதை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ప్రభు యొక్క సన్నిధానములో ఓర్పుతో ఉండి మనము ప్రార్థించుతూ ఉండవలెను. ஏற்ற வேளையில கர்த்தர் அந்த உபத்திரவத்தை மாற்றுவார். తగిన సమయంలో దేవుడు ఆ యొక్క శ్రమను మార్చివేయును. நீங்க சொல்லுவீங்க நான் பட்டத உபத்திரவம் எனக்கு நல்லது என்று சொல்லுவீங்க. మీరు తెలియజేదురో నేను పడిన శ్రమలు నాకు మేలాయెను. தாவீது சொல்லும்போது நான் பட்ட உபத்திரவம் எனக்கு நல்லது. దావీదు తెలియజేయుచున్నాడు నేను పడిన శ్రమలు నాకు మేలాయెను. இந்த கஷ்டங்கள் பாதையில நான் ஆண்டவரை பற்றி கொண்டேன் என்று சொல்லுவீங்க. ఆ కష్ట మార్గంలో వెళ్ళుచున్నప్పుడు దేవుని నేను అత్తుకొని ఉన్నాను. இந்த உபத்திரவத்துல எனக்கு ஒரு பெரிய ஜெயம் உண்டானது என்று சொல்லுவீங்க. ఈ యొక్క శ్రమల యందు నాకు గొప్ప జయము కలిగినదని తెలియజేదురు. உபத்திர வேளையில சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ఈ యొక్క శ్రమల మార్గంలో సమాధానమును కాపాడుకొనవలెను. தாவீது சொல்லும்போது நான் உபத்திரவப்பட்டதுக்கு முன் வழி தப்பி நடந்தேன், ஆனா உபத்திரவப்பட்ட பிற்பாடு எல்லா வழி விலகி நான் ஆண்டவர் பக்கத்துல வந்துட்டேன் என்று சொல்லுகிறார். దావీదు తెలియజేయుచున్నాడు నేను శ్రమ పడక మునుపు త్రోవను విడిచితిని ఇప్పుడు నీ వాక్యమును అనుసరించి నడుచుకొనిచున్నాను. 119 சங்கீதம் 67 71 வாசிக்கும் போது நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லுகிறார். 119 కీర్తన 67 71లో నేను శ్రమపడినది నాకు మేలాయనని తెలియజేయుచున్నాడు. உபத்திரப்படுவதற்கு முன்பாக நான் வழி தப்பி என் இஷ்டம் போல இருந்தேன் சொல்றார். శ్రమ కలగడానికి ముందుగా నేను నా యొక్క విచ్చలవిడిగా త్రోవను విడిచి నడిచితిని. சில வேளையில நமக்கு வருகிறதான உபத்திரவம் ஆண்டவருக்கு நேராக திருப்புகிறதை பார்க்கிறோம். కొన్ని సందర్భంలో మనకు వచ్చుచున్న శ్రమలు దేవుని పక్కగా త్రిప్పినట్లుగా చూడగలము. நரகத்துக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் அவர்களுக்கு நேசித்து ஒரு உபத்திரவம் போராட்டங்களை கொண்டு வந்து அவர்களை திருப்பி மறுபடி ஆண்டவருடைய பக்கமாய் திருப்புகிறதுக்கு இந்த உபத்திரவம் எதுவாக இருக்கிறது. నరకమున వైపు వెళ్ళుచు ఉండిన ఒక దేవుని బిడ్డను శ్రమలు ఉపద్రవములను తీసుకొచ్చి వారిని కూడా దేవుని పక్కగా తిప్పడానికి ఇక శ్రమల హేతువుగా ఉన్నది. அதனால் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லுகிறார். అందువలన నేను
శ్రమ నుండి మేలాయనని తెలియజేశాను. நான் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்லுகிறார். నేను ఈ ఆజ్ఞలను నేర్చుకుంటేనని తెలియజేస్తున్నాడు. நம்முடைய உபத்திரவங்கள் வரும்போது கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். శ్రమలు మనకు వచ్చినప్పుడు కృపను ఆశ్రయించవలెను. தாவீது அப்படிதான் கிருபையை சார்ந்து கொண்டார். దావీదు అలాగే కృపను ఆశ్రయించినాడు. நம்முடைய சுய பலத்தை அங்கே வெளிப்படுத்த கூடாது. మన యొక్క సొంత బలమును అక్కడ చూపించకూడదు. நாம் இருக்கிற சமாதானத்தை இழந்து விடுவோம். ఉన్న సమాధానమును அங்க కోల్పోదుము. பெரிய கலக்கம் உண்டாகும். గొప్ప కలవరం ఏర్పడును. கிருபையை சார்ந்து கிருபதாரம் 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 நம்முடைய பாதத்திலிருந்து கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். కృపను మనము ఆశ్రయించు ప్రభు ఆ కృప అనుగ్రహించము కృప అనుగ్రహించమని మనం ఆయన పాదములో ఉండి కృపను పొందుకొనవలెను. தாவீது அந்த 31 சங்கீதம் 7ஆம் வசனம் கிருபையில களி கூர்ந்தார்னு சொல்லுகிறார். 31 కీర్తన 7వ వాక్యములో దావీదు కృప ఎందు ఆనందించినాడు. துன்பங்கள் துக்கங்கள் வரும்போது இடறி போக கூடாது. దుఃఖములో హింసలు వచ్చినప్పుడు మనము త్రొట్టిల్లిపోకూడదు. మార్కు 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது మార్కు సువార్త 4:17వ వాక్యము வாசிக்க 4:17 தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களை கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இவர்கள் துன்பங்கள் வரும்போது இடறி போகிறார்கள். చూడండి శ్రమ కలిగి హింసలు వచ్చినప్పుడు వారు త్రొట్టిల్లిపోతున్నారు. ஏன் இடறி போக காரணம் என்ன? ఎందుకు వారు త్రొట్టిల్లిచున్నారు? இவர்கள் கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையை போல இருக்கிறாங்க. వీరైతే రాతి నేలలో విత్తబడిన విత్తనం వలె కనిపించున్నారు. இவருடைய கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழத்துக்குள்ள இன்னும் போகல. వీరైతే క్రీస్తు యొక్క ప్రేమ లోతునకు ఇంకను వెళ్ళలేదు. கற்பாறை மேல் விதைக்கப்பட்ட விதையை குறித்து சொல்லும்போது அது சீக்கிரத்தில் முள்ளந்தி எழும்புகிறது. உபத்திரங்கள் போராட்டங்கள் வரும்போது வெயில் வரும்போது காய்ந்து போகிறது என்று வாசிக்கிறோம். రాతి నేలలో విత్తబడిన విత్తనం గురించి మనం చూసినప్పుడు కూడా అది త్వరలో మొలకెత్తుచున్నది. దానికి శ్రమైనని హింసైనని కలుగగా అది అభ్యంతరపడి ఎండిపోవచ్చున్నది. உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மாவுக்கு இப்படி எல்லாம் வரும்போது அவர்கள் தங்களுடைய நிற்கிறதுக்கு பலன் இல்லை. வேறு ஆழமா இல்லை. கிறிஸ்துவின் அன்புக்குள்ள போகவில்லை. కొందరికైతే ఐకిక విచారములు కలిగినప్పుడు వీరు లోతుగా లేనందువలన క్రీస్తు యొక్క ప్రేమ లోతుకు వెళ్ళలేదు. கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்தில் நிலைத்திருக்கிறால் எந்த சூழ்நிலையில் நாம் இடறி போகவே மாட்டோம். క్రీస్తు యొక్క ప్రేమ లోతున మనం నిలిచి ఉండినప్పుడు ఈ యొక్క పరిస్థితి ఎందుకు కూడా మనం అభ్యంతరపడము. ஏசாயா 48:10 வாசிக்கும் போது యెషయా 48:10లో మనం చదివినప్పుడు இங்க சொல்லும்போது உபத்திரவத்தின் குகையில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ఇక్కడ ఆయన తెలియజేస్తున్నాడు ఉపద్రవం యొక్క గుహలో నేను ఏర్పరచుకుంటేని. అనేక தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இப்படிதான் தெரிந்து கொள்கிறார். అనేక మంది దేవుని యొక్క పిల్లలను కూడా ఇలాగే ఏర్పరచుకొనిచున్నారు. సంగీత ஏசாயா 48:10 యెషయా 48:10వ వాక్యము. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். உபத்திரவத்தின் குகையில உன்னை தெரிந்து கொண்டேன். ఇబ్బంది కొలిమిలో నేను నిన్ను పరీక్షించి ఏర్పరచుకుంటిని. கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ప్రభు మనల్ని పిలిచినాడు. அழைத்து என்ன செய்கிறார்? அவர் புடமிடுகிற ஒரு பகுதியை பார்க்கிறோம். ఆయన పుటమ వేయించిన భాగమును చూడగలమా? புடமிட்டு அங்கிருந்து தான் அவன் தெரிந்து கொள்ளுகிறார். ఆయన పుటమ వేసి అక్కడ నుండి మనల్ని ఏర్పరచుకొనిచున్నారు. சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, మనము సింహాసనమును స్వతంత్రించుకొనుటకు, அவருக்கு ஏற்ற மணவாட்டியாய் மாறும்படியாக, ఆయనకు తగిన పెళ్లి కుమార్తెగా మారు నిమిత్తము நம்மை అழைத்து நம்மை புடமிடுகிற ஒரு பகுதி இருக்கிறது. మనల్ని పిలిచి కూడా మనల్ని పుటమ వేయించిన భాగం ఉన్నది. அதாவது சுபாவங்களை உருவாக்குற பகுதி. అది మన స్వభావములను కూడా రూపొందించుచున్న భాగం. சிலர் பயங்கர ஆத்திர சுபாவமுடையவர்களாய் காணப்படுவாங்க. కొందరైతే తొందర కలిగిన స్వభావము కలిగిన వారు, கோபம் உடையவர்களாய் இருப்பாங்க. கோபம் உடையவர்களாய் இருப்பாங்க. కోపించువారుగా ఉందురు. சில பெருமை மேட்டுமை உடையவர்களாய் காணப்படுவாங்க. గర్వము అహంకారము కలిగిన వారుగా ఉందురు. இவர்களை பார்த்த சில பாதை வழியாய் கொண்டு போய் அவர்களுடைய சுயம், அவருடைய பெருமை, அவருடைய ஆத்திர சுபாவங்கள் எல்லாம் உடைத்து அவர்களை நொறுக்கி ஒரு சாந்த சொருபியாக மாற்றுவார். కొందరిని కూడా పలు మార్గముల గుండా తీసుకొని వెళ్ళిచ్చు వారిలో కనిపించుతున్న వారి యొక్క గర్వమును అతిశయములను అన్నిటిని కూడా పగలగొట్టి వారిని సాత్వికులుగా మార్చును. மோசேயை பார்க்கும்போது பயங்கரமான கோபக்காரன். మోసేని చూచినప్పుడు భయంకరమైన కోపస్తుడు. ஒரு சந்தர்ப்பத்தில் எகிப்தியனை வெட்டி கொன்னு மணல்ல புதைச்சு போட்டான். ఒక సందర్భంలో చూచినప్పుడు ఐగుప్తుని ఒకరిని చంపి వాణ్ణి కూడా మట్టిలో ఇసుకలో పూడ్చివేసెను. இந்த சுபாவத்தோடு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்கும்படி அழைத்த என்ன கதி அவன் சொல்லுங்க. ఈ యొక్క స్వభావం కలిగిన వాడుగా మోసేను ఇశ్రాయేలు జనులను నడిపించే నాయకుడిగా పిలిచినప్పుడు ఏం జరుగును? அத்தனை பேரையும் வெட்டி கொல்ல பார்த்தான். అందరిని కూడా అతడు కూడా చంపి వేయును. ஆனால் மோசேயோட சுபாவத்தை வெட்டி சாந்த சொருபியாய் மாற்றினார். మోసే యొక్క స్వభావములను కూడా ప్రభు మార్చివేసి సాత్వికం కలిగిన వాడుగా మార్చినారు.
40 வருஷம் ஆடுகளை மேய்ச்சு 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 ஆடுகளுக்கு பின்னால கொண்டு போய் அங்கதான் சுபாவத்தை உருவாக்கி ஒரு சாந்த స్వరూపిగా பார்க்க 40 సంవత్సరంలో గొర్రెల వెంబడి విలుచు అక్కడే వానికి కూడా సాత్విక గుణము వచ్చినట్లుగా చూడగలమా? அதே போல தேவன் சமூகத்தில் நம்மை புடமிடுகிற பகுதியில் இருக்கிறது. అలాగా దేవుని యొక్క సన్నిధానములో పుటమ వేయించిన భాగం ఉన్నది. ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரும்னு கேட்கிறேன். ప్రభువా నాకు ఓర్పు దయచేయు. ஆண்டவரே எனக்கு தாழ்மையை தாரும்னு கேட்கிறேன். ప్రభువా నాకు తగ్గింపుని దయచేయు. ஆண்டவரே என் திவ்ய சுபாவத்தை என்னில உருவாக்கும் ஆண்டவரே. ప్రభువా దైవిక స్వభావమును నాలో రూపొందించు. సహిக்க కృప தாரும் ఆண்டవరే. సహించుకొనడానికి కృప దయచేయు. எனக்கு విశాలமான ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவరే. నాకు విశాలమైన హృదయమును நான் దయచేయు. மனம் பதறி பேசாதபடிக்கு என் பொறுமையை காத்துக்கொள்ள கிருப தாரும் ஆண்டவரே. నేను సాహసించి మాట్లాడకుండా ఓర్పుని కాపాడుకొనడానికి కృప దయచేయు. எல்லாம் கிருபையினால தான் ஆகும். వీంచ కూడా కృప వలన அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நான் ஒரு சின்ன பையனுக்கு பிள்ளைக்கு மனுஷன் மத்தியிலும் கூட நம்மை தாழ்த்த முடியும். కృపను పొందుకునేటప్పుడు ఒక చిన్న పిల్ల ఎదుట కూడా మనల్ని తగ్గించుకొనగలము. அதான் இதோ உன்னை நான் புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையில உன்னை தெரிந்து கொண்டேன். నేను నిన్ను పుటమ వేసి తిని వెండిని వేసినట్లుగా కాదు, ఇబ్బంది కొలిమిలో నిన్ను పరీక్షించుదుని. யோபு சுகமாய் வாழ்ந்திருந்தேன் என்று சொல்லுகிறார். యోబు నేను సుఖంగా జీవించి அவர் பிடரை பிடித்து நறுக்கி நொறுக்கி தமக்கு லக்காய் நிறுத்தினேன் என்று சொல்லுகிறார். అతన్ని పట్టుకొని కూడా నలగొట్టి విరగొట్టి నాకు గురిగా నిలిపితినని తెలియజేయుచున్నారు. யோபு ஒரு உத்தமன். యోబు ఒక యథార్థవంతుడు. அவன் நீதிமான். వాడు నీతిమంతుడు. அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். అయితే ఆ యొక్క దుష్టతమకు తొలగినవాడు. இன்னும் அதில் புடமிட்டு அவன் லக்காய் நிறுத்துகிறதை பார்க்கிறோம். ఇంకా కూడా వాణ్ణి పుట్టమ వేసి గురిగా నిలుపుటను చూడగలము. நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன சுபாவத்தை வைத்துக்கொண்டு அது திருப்திப்படக்கூடாது. మనలో ఉండిచున్న చిన్న చిన్న స్వభావం బట్టి తృప్తి చెందకూడదు. பரவாயில்ல, அவங்களை பார்க்கல நான் ஒழுங்கா தான் இருக்கிறேன், వారి కంటేనే నేను బాగానే ఉన్నాను, இவங்களை பார்க்கல நான் நல்லா தான் இருக்கிறேன், వీరి కంటేనే నేను బాగానే ఉన్నాను, அவங்களை இவங்களையும் பார்க்க கூடாது. వారిని వీరిని చూడకూడదు. இயேசுவை பார்க்க வேண்டும். యేసుని நான் చూడకూడదు. இயேசுவை போல இருக்கிறேனா? యేసువలే నేను என் ఉన్నానా? சுபாவம் இயேசுவை போல இருக்கிறதா? నా యొక్క గుణము యేసువలే ఉన్నదా? இயேசுவை ஒப்பிட்டு பார்த்து நம்ம ஜீவியத்தை சரிபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். యేసుని పోల్చి చూచి మన జీవితమును సరిదిద్దుకొని ఉండవలెను. அவருக்கு ஒப்பான ஒரு ஜீவியத்தை வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளும் போதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது இம்மைப்பொழுது மறுரூபமாக்கப்படுவோம். ఆయన పోలిన జీవితమును పొందుకొనినప్పుడు మాత్రమే యేసుక్రీస్తు ప్రత్యక్షమైనప్పుడు మనము రూపాంతరం చెంది ఆయనని அந்த ఎదుర్కొందుము. உபத்திரவத்தின் குகையில தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறார். ఇబ్బంది కొలిమిలోని ప్రభు మనల్ని ఏర్పరచుకొని மணவாட்டி அந்த உபத்திரவத்தின் குகையில தான் மரணவாட்டி இருக்கிறார். ఆ యొక్క పెళ్లి కుమార్తెని చెప్పినప్పుడు ఇబ్బంది కొలిమిలోనే ఉన్నది. முள்ளுகளுக்குள் இருக்கிற லீலி புஷ்பத்து போல தான் அவள் இருக்கிறாள். బలిరంకాయ సెట్ లో ఉన్న ఆ యొక్క లీలి వలె కనిపించున్నది. ஆண்டவருக்கு பிரியமானவள் அந்த முள்ளுகளுக்குள் இருக்கிற லீலி புஷ்பத்தை போல இருக்கிறாள். ప్రభువుకు ఇష్టమైనది కూడా ఆ యొక్క ముళ్ళలో కనిపించున్నది. அதனால் சின்ன சின்ன உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகாதீங்க. చిన్న చిన్న ఉపద్రవములను చూసి మీరు సమస్యలో వద్దు. அவங்க இப்படி பேசுறாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்கன்னு சோர்ந்து போகாதீங்க. వారు వీరు ఇలాగలాగా తెలియజేస్తున్నారని సమస్యలో వద్దు. ஆண்டவரே கிருபை தாரும் ஆண்டவரே. ప్రభువా నాకు కృప இந்த దయచేయు. பாதையில நான் முன்னேறி செல்ல பலன் தாரும் ఈ ஆண்டவரே. యొక్క మార్గములో ముందుకు సాగి వెళ్ళడానికి బలము దయచేయు. சோர்ந்து போகாதபடிக்கு, துக்கப்பட்டு கலங்கி போகாதபடிக்கு தைரியமா இந்த பாதையில சந்தோஷமாய் முன்னேறி செல்ல கிருபை தாரும் ஆண்டவரே. నేను సమస్యలే ఆ యొక్క కలవరపడి పోకుండానట్లు ఈ మార్గములో ముందుకు సాగి ధైర్యంగా వెళ్ళడానికి కృప దయచేయు. கர்த்தர் கிருபை தருவார். ప్రభు కృప దయచేయు. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது అపోస్తల కార్యము 7వ అధ్యాయము 10వ వాక్యములో చదివినప్పుడు 7:10 வாசியுங்கள். தேவனோ அவனுடனே கூட இருந்து தேவனோ யோசேப்போடு கூட இருந்து அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவன் எகிப்து தேசத்திற்கும் தன்னிடத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். தேவனோ அவனோடு கூட இருந்தார், யோசேப்போடு கூட இருந்தார். దేవుడు యోసేపుతో కూడా ఉండెను. யோசேப்புடைய சகோதரரால் வெறுக்கப்பட்டான். యోసేపు సహోదరుల వలన దేశించబడెను. யோசேப்புடைய சகோதரனால் உபத்திரப்படுத்தப்பட்டான். యోసేపు సహోదరుల వలన ఉపద్రవపరచబడెను. யோசேப்பின் சகோதரனால் விற்கப்பட்டான். యోసేపు సహోదరుల వలన అమ్మబడెను. பார்வோனுடைய மனைவி நிமித்தம், அந்த போத்திபருடைய மனைவி நிமித்தம் பல கஷ்டத்துக்குள் கடந்து சென்றான். పోతిఫారు యొక్క భార్యను బట్టి పలు కష్టముల గుండా వెళ్ళుచు ఉండెను. சிறைச்சாலைக்கு செல்லுகிறான். చెరచాలకు వెళ్ళుచుండెను. காரணமில்லாமல் உபத்திரவங்கள், பகைகள் ஏராளம் வந்து கொண்டே இருந்தது.
కారణం లేకుండా శ్రమలు ఉపద్రవములు అతనికి వచ్చి ఉండి யோசேப்புக்குள்ள அநீதி இல்ல, యోసేపులో అనీతి లేదు, யோசேப்புக்குள்ள பாவம் இல்ல, యోసేపులో పాపం లేదు, யோசேப்புக்குள்ள துன்மார்க்கம் இல்ல. యోసేపులో దుర్మార్గత లేదు. ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை பாதுகாத்து கொண்டான். ప్రభుతో ఉన్న ఐక్యతను కాపాడుకున్నాడు. ஆண்டவருக்கு உண்மை உத்தமமா ஜீவித்த யோசேப்பை பாருங்கள், இவ்வளவு உபத்திரத்தின் வழியாய் கடந்து செல்லுகிறார். ప్రభు నిమిత్తముగా యథార్థముగా నమ్మకముగా జీవించిన యోసేపుని చూడండి, ఇంత శ్రమల గుండా వెళ్ళుచు ఉన్నాడు. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். యెహోవా యోసేపుకు తోడుగా நீங்கள் கடந்து செல்லுகிற பாதையில கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். మీరు వెళ్ళుచున్న మార్గములో దేవుడు నాకు తోడై ఉన్నాడని கர்த்தருடைய చెప్పవలెను. கண்கள் கண்டு கொண்டிருக்கிறது. యెహోవా నేత్రములు దానిని చూస్తున్నది. ஏற்ற வேளையில கர்த்தர் என்னை விடுவிப்பார். తగిన సమయం వచ్చినప్పుడు ஏற்ற విడిపించును. வேளையில என்னை உயர்த்துவார். తగిన సమయంలో ఆయన హెచ్చించును. தேவன் நம்மில் நீடிய பொறுமை உள்ளவரா இருப்பார். சில சந்தர்ப்பத்துல దేవుడు కొన్నిసార్లు మన యొక్క జీవితంలో దీర్ఘ శాంతమును చూపించును. நாம் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறோம் என்று கூட அவர் நம்மை சோதிக்கிறார். ఇంచగా మనము ఓర్పుతో సహించుదమని ఆయన శోధించును. யோசேப்பு ஒரு பக்கத்துல ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிறார். యోసేపు ఒక భాగంలో దేవునితో సన్నిహితంగా ఉన్నాడు. கர்த்தருக்கும் யோசேப்புக்கும் கர்த்தருக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது. యోసేపుకు దేవునికి సన్నిహిత సహవాసం ఉన్నది. நல்ல சொப்பனங்களை காண்கிறான், మంచి కలలను కనుచున్నాడు. நல்ல தரிசனங்களை காண்கிறான், మంచి దర్శనములను நல்ல చూచున్నాడు. வெளிப்படுத்தலை காண்கிறான். మంచి ప్రకటనలను ஆனா இங்க చూచున్నాడు. பார்க்கும்போது புறம்பே பார்க்கும்போது சத்துருக்குள்ளால் நெருக்கப்படுகிறான், బాహ్యంగా చూచినప్పుడు శత్రువులన ఇరికించబడి உபத்திரப்படுகிறதை பார்க்கிறோம். శ్రమపరచబడటను చూడగలము. சிலர் நல்லா ஜெபிப்பாங்க, కొందరు బాగా ప్రార్థించును, நல்ல பைபிள் வாசிப்பாங்க, మంచిగా மற்றவர்களை பார்க்கலாம் ஆவிக்குரிய ஜீவியத்துல நன்றா இருப்பாங்க. ఇతరుల కంటే ఆత్మీయ జీవితంలో ஆனா బాగుంటారు. அவருடைய ஜீவியத்தை பார்த்தா உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாதை வழியா சென்று கொண்டே இருப்பாங்க. వారి యొక్క జీవితాన్ని చూచినప్పుడు శ్రమలు ఉపద్రవములు కష్టముల మార్గం గుండా వారు వెళ్ళుచు ఉందురు. அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ விளங்கிக் கொள்ள வேண்டியது உபத்திரவத்தின் பகுதியில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ప్రియమైన దేవుని బిడ్డ, నీవు అర్థం చేసుకునవలెను, ఈ శ్రమల మార్గములో యెహోవా నాకు తోడై ఉన్నాడు. கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். ప్రభు నాకు దీన్ని అనుమతించినాడు. நிச்சயமாகவே கர்த்தர் என்னை விடுவிப்பார். ఖచ్చితంగా దేవుడు నన్ను విడిపించును. அதுதான் யோசேப்பினுடைய தைரியம். అదే యోసేపు యొక్క ధైర్యముగా ఉంది. நிச்சயமாக என்னை விடுவிப்பார். ఖచ్చితంగా ఆయన నన్ను విడిపించును. பாருங்கள், அந்த பகுதியில் பாருங்கள், ஏற்ற வேளை வந்த வேளை சிறைச்சாலையிலிருந்து நேர உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். ఆ యొక్క సమయంలో చూచినప్పుడు కూడా తగిన సమయం వచ్చినప్పుడు చెరచాల నుండి అతడు కూడా హెచ్చించబడుట చూడగలము. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ప్రియమైన దేవుని బిడ్డ, நீ படுகிற எல்லா உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், தரித்திரங்கள், பிரச்சனையிலிருந்து திடீர்னு கர்த்தர் உன்னை ஒரு உயர்வை தருவார். నువ్వు పడుచున్న శ్రమలు కష్టముల యొక్క ఉపద్రవం నుంచి కూడా అకస్మాత్తుగా దేవుడు నిన్ను హెచ్చించును. அதை வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லும்போது, ప్రకటన 2:10 చెప్పినప్పుడు, வெளிப்படுத்தல் 2:10, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீ படப்போகிற பாடுகள், நீ பட்டு கொண்டிருக்கிற பாடுகளை குறித்து நீ பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். பிசாசாகிய சாத்தான் பதவிலத்துல சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வருவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். இதெல்லாம் ஒரு 10 நாள் தான். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. மரண பரியந்த உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ உண்மையை காத்துக்கொள்ள வேண்டும். నమ్మకమును కాపాడుకొనవలెను. அப்போ ஒருக்குள்ள பல பாடுகள், சோதனைகள் எல்லாம் ஒரு பிசாசு கொண்டு வருகிறான். శ్రమలు శోధనలు అన్నిటిని కూడా అపవాది తీసుకొని వచ్చుచున్నాడు. நான் கடந்த நாட்கள் சொன்னேன், கர்த்தர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. ప్రభు మనల్ని శోధించువారు కాదు. கர்த்தர் நம்மை உபத்திரப்படுத்தவே மாட்டார். ప్రభు మన కూడా శ్రమపరచనే పరచరు. ஆனால் சில சந்தர்ப்பத்தில் கர்த்தர் இந்த உபத்திரவுக்கு சில பகுதியில் இடம் கொடுக்கிறதை பாரு, அனுமதிக்கிறார். కొన్ని సందర్భంలో కూడా దేవుడు మనము శ్రమ పడడానికి అనుమతించు. ஆண்டவர் சில பகுதிகளை, பாதைகளை அனுமதிக்கிறார். ప్రభు కొన్ని మార్గములను కూడా మనకు అనుమతించును. ஆனால் அந்த பகுதியில் கர்த்தர் கைவிட மாட்டார். ఆ యొక్క భాగములో ప్రభు మనల్ని ఎడబాపురు. கிருபையும் பலனையும் தந்து அந்த இடத்துல பாதுகாத்து கொண்டே இருப்பார். నీకు బలమును దయచేసి ఆ యొక్క స్థలములో నిన్ను కాపాడించి ఉండును. இது ஒரு 10 நாள் பாடுகள்னு சொல்லுகிறார். ఇది 10 దినముల శ్రమ అని తెలియజేయుచున్నారు. 10ன்னு சொல்லும்போது ஒரு பூரணத்தை காண்பிக்கிறது. 10 అని చెప్పినప్పుడు సంపూర్ణతను நமக்கு చూపించును. உபத்திரவங்கள், பாடுகள் ஒரு பெரிய ஒரு பூரணம் ஒன்று பகுதி இருக்கிறது. శ్రమల మార్గములో వెళ్ళుట వాటిలో కూడా సంపూర్ణత ఉన్నది. ஆனா நீ மரண பரியந்த உண்மையா இரு. మరణం వరకు నమ్మకముగా ఉండుమా. சிலர் கஷ்டங்கள் பார்த்து சகித்து 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 பார்ப்பாங்க. அதுக்கு பிற்பாடு சகிக்க முடியாது, கேட்பாங்க, எவ்வளவுதான் சகிக்க, இது மேல என்னால சகிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. కొందరు కష్టములను కూడా సహించి సహించి చూచిదురు, ఎంతగా నిన్ను సహించలేను, ఇంక మీదట నిన్ను సహించలేను. இவ்வளவு நாம் பொறுத்து பார்த்து நீ என் தலைக்கு மேல ஏறி விட்டுட்டு பழைய மனுஷன் எழும்புவான்.
ఇంచగా నేను సహించి చూచినాను, నీవు తలపైకి ఎక్కుచున్నావని ప్రాచీన మనుషుడు లేచును. பழைய மனுஷனை தலையெடுக்க விடவே கூடாது. ప్రాచీన మనుషును తల ఎత్తుకొనడానికి பழைய విడిచి மனுஷன் உள்ள இருப்பான், மறைஞ்சுதான் இருக்கிறோம். ప్రాచీన మనుషుడు లోపల ఉండడం మరుగైండును. எப்ப அவன் தலை எடுக்கலாம் வெளியே வரலான்னு இருப்பான். ఎప్పుడన్నా మనము తల ఎత్తుకుందామో బయటికి వచ్చిదమని అనుకొనును. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் రక్షణ పొందిన ఒక దైవజనుడు ரட்சிக்கப்படுக்கு முந்தி பயங்கர துன்மார்க்கமா இருந்தார். రక్షణ పొందడానికి ముందు దుష్టుడుగా జీవించును. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நல்ல ஒரு சாந்தமான ஒரு மனுஷனா மாற்றப்பட்டார். రక్షణ పొందిన తదుపరిగా సాత్వికుడుగా మార్చబడి நல்ல ஆவிக்குரிய மனுஷன். మంచి ఆత్మ సంబంధమైన వ్యక్తి. எவ்வளோ வருடங்கள் கழிந்த பிற்பாடும் ఎన్నో సంవత్సరములు గతించిన తదుపరిగా உள்ளுக்குள்ள அந்த பழைய மனுஷன் இருக்கிறான். ప్రాచీన మనుషుడు లోపల ఉన్నాడు. குடும்பத்துல ஒரு பிரச்சனை. కుటుంబంలో ఒక సమస్య. இவர் முந்தின காலங்கள்ல இவருடைய அடியாள்கள், அதை துன்மார்க்கமான மனுஷனை வச்சு மற்றவங்களை கொல்லுகிறது, சேதப்படுத்துகிற அந்த பார்ட்டி குரூப் பற்ற ஒரு மனுஷன். మునుపటి కాలంలో చూచినప్పుడు కూడా ఇతరులను పెట్టుకొని చంపివేయటయో శ్రమ వచ్చే మనుషుడిగా ఉండిను. இப்ப குடும்பத்துல அந்த வீட்டோட பிரச்சனைகள் இடம் வந்ததான வேளையில அவருக்கு ஆத்திரம் தாங்க முடியாமல் அவர் வந்து கேட்கிறான். அவன் சொல்றான், நான் ஆள் வச்சு அவரை தட்டட்டுமான்னு கேட்கிறான். అయితే కుటుంబంలో ఇదే సమస్య వచ్చినప్పుడు అతను అడుగుచున్నాడు, మనుషులను బట్టి వాడిని లేకుండా చేయవచ్చునా అని అడుగుచున్నాడు. என்னோட வந்து கேட்கிறாரு, నా ఇద్దరికి వచ్చి అడుగుచున్నాడు, ஆளை வச்சு அவனை தட்டட்டுமா? ஆட்கள் இருக்கிறாங்க మనుషులు ఉన్నారు, నేను వాడిని కూడా కొట్టేదనా? ஆட்கள் இருக்கிறாங்க. మనుషులు அவ பாருங்க, பழைய மனுஷனை பாருங்க. ప్రాచీన మనిషిని அருமையான தேவனுடைய பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ప్రియమైన దేవుని బిడ్డ మిక్కిలి జాగ్రత్తగా ఉండవలెను. நான் கேட்டு நீ தட்டு வேணும், நீ தொன்னால தட்ட முடியும். నీవు తట్టుదువు, ప్రభు నిన్ను తట్టును. நீ தட்டிட்டு போய் சரசால உட்கார்ந்து இருக்கணும். అయితే నీవు వాడిని కొట్టినట్లయితే చెరచాలకు மனைவி பிள்ளைகளும் கஷ்டப்பட்டு உதவியா கஷ்டப்பட்டு பட்டு கொண்டு இருக்க வேண்டும். భార్య పిల్లలను చూచినప్పుడు వారు విధవరాల వలె కష్టపడి இன்னைக்கு அப்படித்தானே நான் பாக்குறோம். నీడు అలాగే మనం இன்னைக்கு పేపర్ல பாருங்க, ஒவ்வொரு செய்திகளையும் பாருங்க. నీడు కూడా వార్తాపత్రికలో ఒక్కొక్క వార్తను చూడండి. அத்தரத்துல ஏதோ செய்யறாங்க. ఏదో తొందరపడి చేయించున్నారు. அத்தரத்துல பிசாசு அவங்களை தூண்டி விடுகிறான். తొందరపడట వలన అపవాది వారిని ప్రేరేపించి பழைய மனுஷனை தூண்டி விடுகிறான். ప్రాచీన మనిషిని కూడా వారికి ప్రేరేపించినాడు. சும்மா இருக்காத, ఊరకనే ఉండకుమో. ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரன் போன் பண்ணா, நீ சும்மா இருக்காத, நீ எழும்பு, வா போச்சு, நீ சும்மா இருந்தா உன் தலைக்கு மேல ஏறுவான், நீ பேசு, நீ தைரியமா எழும்பு, நான் பாக்குறேன். ఆత్మీయకు ఒక వ్యక్తి ఫోన్ చేయించినాడు, నీ ఊరకనే ఉండవద్దు, ఊరక ఉంటేవు నీ తల మీదకి ఎక్కును, నువ్వైతే వానితో కూడా ధైర్యంగా మాట్లాడుము. இவருக்குள்ள இருக்கிற பழைய மனுஷன் பாரு எப்படி தூண்டி விடுகிறான். మనలో ఉండిచున్న ప్రాచీన మనుషుడు ఎలాగ அருமையான தேவனுடைய பிள்ளை, இப்படி பல ஆவிகள் தூண்டும். ప్రియమైన దేవుని బిడ్డ, పలు విధమైన ఆత్మలు ఇలాగ నిన్ను ప్రేరేపించును. பொறுமையா இருக்கணும். మనం ఓర్పుతో ఉండాలి. ஆண்டவர் யுத்தம் பண்ணட்டும். ప్రభు యుద్ధం చేయనిమో. நாம் யுத்தம் பண்ணி நாம் தோற்று போய் விடுவோம். మనం యుద్ధం చేసినప్పుడు మనము கர்த்தர் யுத்தம் பண்ணால் தோற்று போக மாட்டார். ప్రభు యుద్ధం చేసినప్పుడు అపజయమునందును. ஆண்டவரை எழுப்பி விடணும். ప్రభుని మనము లేపవలెను. கர்த்தருடைய ஆவியானவரை எழுப்பி விடணும். ఆత్మీయ దేవుని మనము లేపవలెను. ஜெபிச்சு நம்முடைய மந்திரம் என்ன தெரியுமா? ప్రార్థించవలెను. நாம் மந்திரம் பண்ணணும். మనం మంత్రించవలెను. என்ன மந்திரம் பண்ணணும்? ఈక మంత్రం ஸ்தோத்திரம் அதுதான் நம்முடைய மந்திரம். స్తోత్రం చెప్పాలని అదే మన మంత్రము. சிலர் என்ன சொல்லுவாங்க, 100 மந்திரம் 1000 மந்திரம் அப்படி எல்லாம் சில ஹிந்துக்கள் சில நாமங்களை சொல்லுவாங்க. అయితే 100 మంత్రములు 1000 మంత్రములు అని చెప్పి దేవుని యొక్క నామమును తెలియజేదురు. எங்க அப்பா கிட்ட ஒரு மந்திர புக் இருக்குது. నా యొక్క తండ్రి ఎదుట మంత్రించే పుస్తకం ఉన్నది. அதுல இத்தனை மந்திரம் பண்ணா இந்த ஆவியை எழுப்பலாம். ఇన్ని యొక్క మంత్రములను చేసినప్పుడు ఈ ఆత్మను రేపగలము. இத்தனை மந்திரம் பண்ணா இந்த ஆவியை எழுப்பலாம். ఇన్ని మంత్రములు చేసినప్పుడు ఈ ఆత్మను రేపగలము. அதுக்கேற்ற விதத்துல உட்கார்ந்து அதுக்கு ஏற்ற பொருட்களை எல்லாம் கொண்டு வைத்து அந்த நாமத்தை சொல்லி மந்திரம் பண்ணா அந்த ஆவி எழும்புவான். దానికి తగిన వస్తువులను తీసుకొచ్చి పెట్టి ఆ యొక్క నామమును చెప్పి మనము మంత్రించినప్పుడు ఆ యొక్క ఆత్మ లేచును. நமக்குள்ள அந்த மந்திரத்தின் ஆவி இருக்குது. మనలో కూడా ఆ యొక్క మంత్రపు ఆత్మ நாம முழங்கால் போட்டு மந்திரம் பண்ண வேண்டும். మనము కూడా మోకరించి பரிசுத்த ஆவியை எழுப்பி விடுற மந்திரம். ఆ యొక్క పరిశుద్ధాత్మను మంత్రము లేపిను. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். మంచిగా మనము స్తుతించవలెను. நல்லா துதிக்க வேண்டும். బాగా స్తుతించవలెను. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ప్రవాహములో శత్రువు వచ్చినప్పుడు ఆత్మీయ జీవుడు జయధ్వజమును ఎత్తును. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். మీరు ఊరకనే ఉందరు, నేను మీ నిమిత్తముగా యుద్ధం చేద్దును. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டார்னு சொல்லி இருக்கிறார். నా జనులు ఎన్నడూ కూడా సిగ్గునొద్దరు. ஒரு வழியாய் வருவாங்க, 7 வழியா முறிந்து ஓடுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ఒక మార్గమున వచ్చెదరు, 7 మార్గమున పారిపోదురని நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். మనతో ఉన్న
దేవుడు గొప్ప దేవుడు. இந்த வேளையில் நம்ம கிருபையை பற்றிக்கொள்ள வேண்டும். ఈ యొక్క సమయంలో మనము కృపను ఆశ్రయించవలెను. அப்போ யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது నిర్గమాకాండము 3వ అధ్యాయం 7వ వాక్యములో చదివినప్పుడు நமது ஜனத்தின் உபத்திரவத்தை அவர் பார்த்தார். తమ యొక్క జనుల బాధను నిక్షేమగా చూచితిని. இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவ தேவ ஜனங்களுடைய உபத்திரவங்களை கர்த்தர் பார்க்கிறார். ఈ విధంగా ఇశ్రాయేలు లేక దైవ జనుల యొక్క శ్రమ బాధను ఆయన చూస్తున్నారు. அருமையான தேவனுடைய ஜனமே, ప్రియమైన దైవ జనమా, கர்த்தர் நம்மை காண்கிறார். ప్రభు మనల్ని చూస్తున్నారు. சில வேளையில கர்த்தர் அதுக்கு ஒரு இடம் கொடுக்கிறார். కొన్ని సందర్భంలో దానికి ప్రభు చోటు ఇచ్చుచున్నారు. உதாரணத்துக்கு ஆகாரை பார்க்கும்போது, ఉదాహరణకు మనము ఆగార్ని చూచినప్పుడు ஆகாள் தன் நாச்சியாருடைய உபத்திரத்தை தாங்க முடியாத ஜீவன் தப்பி ஓடுகிறாள். ఆగార్ని చూచినప్పుడు కూడా తనకి జిమానరాలు పరిచే శ్రమను భరించుకొనక పారిపోవచ్చున్నది. அவளுக்கு வந்ததான உபத்திரம் அவளுடைய புத்தீனத்தினால. ఆమెకు వచ్చిన ఆ యొక్క శ్రమ అని చెప్పినప్పుడు తన యొక్క కుమారుని బట్టి அவளுடைய அடிமை பெண், ఆమె యొక్క దాసరాలు, அவளை கொண்டு எஜமானுக்கு மனைவியா ஆக்கப்பட்டது எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு பாக்கியம் கிடைத்தது. ఆమెను బట్టి కూడా యజమానికి భార్యగా చేసినది ఎంత ధన్యత దొరికినది. சில சந்தர்ப்பத்தில் கூட கர்த்தர் நமக்கு ஒரு மேன்மையான பாக்கியங்களை கர்த்தர் நமக்கு தருவார். కొన్ని సందర్భంలో దేవుడు మనకు శ్రేష్టమైన ధన్యతని ఇచ్చును. சில உயர்வை தருவார், కొన్ని హెచ్చింపుని దయచేయును. நல்ல குடும்பத்தை தருவார், మంచి కుటుంబాన్ని ఇచ్చును. நல்ல పురుషனை தருவார், మంచి భర్తను మనకు ఇచ్చును. நல்ல மனைவியை தருவார், మంచి భార్యను நல்ல சில ஆசீர்வாதங்களை தருவார். కొన్ని ఆశీర్వాదములను బాగా ఇచ్చును. அதெல்லாம் தரும்போது இன்னும் நம்மை தாழ்த்தி தாழ்த்தி நான் அடிமைன்னு சொல்லிதான் இருக்கணும். అవేంత కూడా దేవుడు మనకి ఇచ్చినప్పుడు ఇంకా తగ్గించుకొని నేను దాసరాలని ఉండవలేను. அங்க போயிட்டு நான் எஜமாட்டேன்னு சொல்லக்கூடாது. అక్కడికి వెళ్ళి నేను యజమానురాలని తెలియజేయకూడదు. எனக்கும் உரிமைதான் இருக்குது, నాకు హక్కు ఉన్నది. நானும் தலைவன் தான், నేను కూడా ఆ యొక్క యజమానురాలిని. எனக்கு எல்லாம் தெரியும். నాకు అన్నీ அங்க తెలియదు. நான் என்று வருகிறப்ப அங்கதான் உடைக்கப்படுகிறது. నేనని వచ్చే స్థలం ఉన్నది అక్కడే బద్దలగుచున్నారు. அங்க ஆகாரை பார்க்கும்போது நாங்க எழும்பிட்ட தலை தூக்கிட்ட பாரு. అయితే అగ్గారుని అక్కడ నియమించినప్పుడు ఆమె కూడా తల ఎత్తి ఉన్నది. அவ தலை தூக்கினபடியால் அங்க தலையை தட்டும்படியாக தான் உபத்திரங்கள் வருகிறது. ఆమె తల ఎత్తుటను బట్టి ఆ యొక్క తలను తట్టడానికి అక్కడ శ్రమ వచ్చిచినది. அவள் ஜீவன் தப்ப ஓடுறாள். ఆమె ప్రాణమును దగ్గించుకొనడానికి கர்த்தர் పారిపోచున్నది. விடவில்லை, வனாந்தரத்துல பிடிச்சிட்டார். యెహోవా విడిచిపెట్టలేదు, అరణ్యములో పట్టుకొని எங்க நீ ஓடுற? ఇక్కడికి వెళ్ళిచున్నావు. ஐயோ என் உபத்திரவம் தாங்க முடியல மாமியா கொடுமைன்னு சொல்றாள். నేనైతే శ్రమ పట్టబడిచున్నాను, ఓర్చుకొని நாச்சியார் உபத்திரப்படுத்துகிறாள். అయితే నా యొక్క యజమానురాలు శ్రమ పెట్టించినది. சரி அப்படியா, நீ போய் எங்கேயாவது தப்பித்துக்கொள்ளுன்னு சொன்னாரா? అలాగైతే నువ్వు ఎక్కడికైనా వెళ్ళి తప్పించుకోనమని நீ చెప్పినా, திருப்பி போ, నువ్వు తిరిగి వెళ్ళు. அவளுடைய கையின் கீழ அடங்கீருன்னு சொல்லுகிறார். ఆమె నీ యజమానురాలు చేతి కింద అణిగి ఉండుమని చెప్పినా, சில சந்தர்ப்பத்தில் அடங்கி இருக்கிற பகுதி நமக்கு தேவை. కొన్ని సందర్భంలో మనం అణిగి ఉండవలసిన భాగం అవసరమైనది. ஒண்ணு நீங்க சிந்தித்து பாருங்க. కొంచెం మీరు ఆలోచించండి. உன் உபத்திரத்துக்கு காரணத்துக்கு நீ சிந்தித்து பார். మీ యొక్క శ్రమలకు కారణం ఏమిటంటే మీరు ஏன் ఆలోచించండి. இந்த பிரச்சனை வந்தது? ఎందుకు ఈ యొక్క సమస్య వచ్చింది? ஏன் இந்த போராட்டம் வந்தது? ఎందుకు ఈ పోరాటం ஏன் இந்த వచ్చింది? குழப்பம் வர காரணம்? ஏன் இந்த குழப்பம் வர காரணம்? ఎందుకు ఈ యొక్క కలవరం ఏర్పడే కారణము? சில சொல்லுவாங்க என் புருஷன் ரொம்ப தங்கமான புருஷன், కొందరు ఇలాగ తెలియజేదురు, నా భర్త అయితే చాలా అమూల్యమైన వాడు. என் மாமியார் குழப்பி விட்டுட்டா. నా యొక్క భార్యని చూసినప్పుడు అతన్ని కలవరపరిచిను. அந்த தங்கமான புருஷனுக்கு நீ ஒரு தங்க கட்டியா இருந்தா தங்கம் சேரும். అయితే ఆ యొక్క బంగారు వంటి భర్తకు కూడా నీవు ఒక బంగారుగా ఉండినప్పుడు ఆ రెండు కలిసి పోను. நீ பித்தளையா இருந்தா என்ன செய்ய முடியும்? అయితే నీవు ఇత్తడిగా ఉండినప్పుడు ఏం చేయగలము? ஐயோ மனைவி தங்கம்னு சொல்லுவாங்க. భార్య కూడా చూసినప్పుడు కూడా ఆమె వచ్చి நல்லவங்க தான், మంచివారే. உன் சுபாவத்தினால் அவங்க சுபாவத்தை மாற்றிக் கொள்ளுகிறாய். వారి యొక్క స్వభావం బట్టి వారి స్వభావములను మార్చుకొనిచున్నారు. ஒரு சகோதரனை குறித்து ஒரு மனைவி புகழ்ந்து பேசும். ఒక సహోదరి అయితే తన యొక్క భర్తని గురించి పొగడి మాట్లాడును. என் புருஷனை போல உலகத்துல ஒரு மனுஷன் இல்ல, నా భర్త వంటి ఒక పురుషుడు లోకంలో లేడు. இது அப்பாவியா இருந்ததுன்னா இது தலைக்கு மேல ஏற ஆரம்பிச்சிச்சு. అయితే వీడు దీనుడుగా ఉండటం బట్టి ఈమె తలపైకగా ఎక్కడానికి ప్రారంభించాడు. தலைக்கு மேல ஏறி நடக்க ஆரம்பிச்சது. తలపైకి ఎక్కి నడవడానికి ప్రారంభించాడు. பொறுத்து பார்த்தா ఇతడు ఓర్చుకొని இவன் ராஜாவா எழும்பிட்டான். వీడైతే రాజుగా లేచాడు. அப்போதான் அதிகாரத்தை அவளுக்கு எல்லாம் அடங்க ஆரம்பித்தது. అప్పుడు మాత్రమే వారందరూ కూడా అనగడానికి ஒரு ஆள் ప్రారంభించారు. தாழ்மையா இருக்கிற மனுஷனுக்கு முன்பாக நீயும் தாழ்த்து.
దీనుడుగా ఉండిచిన మనిషిని ఎడత నీవు తగ్గించుకునుమా? நீ அதுக்கேற்ற விதத்துல நீ உன்னை தாழ்த்தி இறங்கி போய் பாருங்க, பிரச்சனையே இருக்காது. దానికి తగిన రీతిలో తగ్గించుకొని వారితో కలిసి వెళ్ళి చూడండి, అక్కడ సమస్య ఉండదు. இவங்க ஒரு கோழையா இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி சொல்லி நீ ஏறி எனக்கு தெரியும்னு நடிச்சு பாரு, அங்கதான் உனக்கு ஆண்டவரை வேட்டு வைக்கிறார். వీరు ఏమీ లేకుండా బీదవారే ఉన్నారని చెప్పి వారి తల మీదకి ఎక్కి నీ ఉండినట్లయితే అక్కడే సమస్య ఏర్పడును. நானும் ஒரு கோழை தான், எனக்கும் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லு. నేను కూడా అలాంటి వారిని, నాకు ఏమీ తెలియదని చెప్పుమా. ஐயோ நானும் ஒண்ணும் இல்ல, நானும் ஒரு கோழையா தான் இருக்கிற ஆண்டவரே கிருபதாரணை கேளு. నేను కూడా ఒక పేదవాడుగా ఉన్నాను ప్రభా, నాకు కృప దయచేయమని అడుగుమా. குடும்ப வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷமாய் போகலாம். కుటుంబ జీవితంలో కూడా సమాధానము సంతోషము, வேலை ஸ்தலத்துல சமாதானத்தோடு இளைப்பாறுதலோடு போகலாம். ఉద్యోగ స్థలములో కూడా సమాధానము విశ్రాంతితో எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இளைப்பாறுதலை காத்து கொண்டு போக முடியும். అన్ని చోట్ల కూడా దేవుడు మనతో ఉండి విశ్రాంతిని కాపాడుకొని వెళ్ళదు. இப்படி மரண பரியந்த உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை தருவார். నువ్వు మరణం వరకు నమ్మకంగా ఉండుమా, అప్పుడు జీవ కిరీటముని ఇచ్చేదను. உபத்திரத்தையும் கூக்குரலையும் கர்த்தர் காண்கிறார். అయితే అక్కడ ఉన్న బాధను, వారి కేకలను వినిచినారు. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாகவே நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் தருகிறார். ప్రభు వైపు చూచి మనము మొరపెట్టినప్పుడు ఖచ్చితంగా దేవుడు మన మొరను ఆలకించును. ஜனங்கள் கூப்பிடுகிறாங்க, கர்த்தர் மோசே நீ போ, அவர்கள் விடுவிக்கும்படி மோசே கர்த்தர் அனுப்புகிறதை பார்க்கிறோம். ఇక్కడైతే జనులు మొరపెట్టుచున్నారు, ఆ మొరను ఆలకించి మోసే వెళ్ళుమా, நம்மை கூட தேவ சமூகத்துல கொண்டு வந்து அந்த வார்த்தையின் மூலம் நமக்கு ஒரு விடுதலை தருகிறார். దేవుని యొక్క సన్నిధానములో తీసుకొచ్చి ఆయన యొక్క వాక్యం ద్వారా విడుదల దయచేయును. மூன்றாவது 40 வருட காலங்கள். మూడవదిగా మోసే యొక్క జీవితంలో 40 సంవత్సరములు. இப்போ ஆடுகளை மேய்த்து கொண்டு இவனுக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறான், மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து மறுபடியும் அந்த ஜனங்களை விடுவி கூட எகிப்துக்கு போகிறதை பார்க்கிறோம். మోసే కూడా ఆ యొక్క గొర్రెలను మేపుచు ఉండినప్పుడు అతనికి భార్య పిల్లలు ఉన్నారు. వారి అందరిని కలిసి జనులను విడిపించడానికి ఐగుప్తుకు వెళ్ళినట్లుగా చూడగలమా? அந்த எகிப்திலிருந்து எப்படி கர்த்தர் விடுவித்து கொண்டு வந்தார்னு கடந்த நாட்கள் வேத பாட கூட்டங்கள் மூலம் நம்ம புதன்கிழமை எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ఐగుప్తులో నుంచి ఇలాగ వారిని విడిపించి తీసుకొచ్చినని వేదపాఠ కుటుంబం ద్వారా మనము గత దినములో ధ్యానించినాము. தேவனுடைய மனுஷனாகி மோசேக்குள் இருந்ததால் விலையேறப்பட்ட சில சுபாவங்களை பார்க்கிறோம். దైవజనుడైన మోసే యొక్క జీవితంలో ఉండిన కొన్ని అమూల్యమైన స్వభావమును చూడగలమా? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ఎబ్రీయులకు 3వ అధ్యాయం 2వ వాక్యం చదివినప్పుడు மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான். మోసే దేవుని యొక్క ఇల్లంతటిలో కూడా నమ్మకముగా ఉండిను. எபிரேயர் 3:2. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை. మోసే దేవుని యొక్క ఇల్లంతటిలో కూడా నమ్మకముగా ఉండిను. நம்முடைய வாழ்க்கையில் உண்மையை காத்துக்கொள்ள வேண்டும். మన జీవితంలో నమ్మకముని కాపాడుకొనవలెను. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில உண்மையை காத்துக்கொள்ள வேண்டும். మన కుటుంబ జీవితంలో నమ్మకమును కాపాడుకొనవలెను. புருஷன் மனைவிக்கு 100% உண்மையா இருக்க வேண்டும். భర్త భార్యకు కూడా అది ఆ యొక్క 100% నమ్మకముగా ఉండవలెను. மனைவி புருஷனுக்கு 100% உண்மையா இருக்க வேண்டும். భార్య భర్తకు కూడా 100% నమ్మకముగా ఉండవలెను. பிள்ளைகள் பெற்றோருக்கு 100% உண்மையா இருக்க வேண்டும். పిల్లలు కూడా తల్లిదండ్రులకు 100% నమ్మకంగా ఉండవలెను. பெற்றோர் பிள்ளைகளுக்கு 100% உண்மையா இருக்க வேண்டும். తల్లిదండ్రుల పిల్లలకు కూడా 100% నమ్మకంగా ఉండవలెను. நம்முடைய உண்மையை காத்துக்கொள்ள మన வேண்டும். నమ్మకత్వమును కాపాడుకొనవలెను. வீட்டுல உண்மை தேவை. ఇంటిలో నమ్మకము అవసరము. வீட்டுல நீங்கள் உண்மையை காத்துக்கொண்டு பாங்க, எங்க போனாலும் உண்மையா இருப்பீங்க. మీకు ఇంటిలో నమ్మకముగా కాపాడుకొనినప్పుడు ఇక్కడికి వెళ్ళిన నమ్మకస్తులుగా ఉందిరు. வீட்டுல நீங்க உண்மையை காத்துக்கொண்டு வேலை எந்த இடத்துலயும் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ఇంటిలో నమ్మకత్వమును కాపాడుకొనినప్పుడు మీరు ఈ చోటులో కూడా దేవుడు మిమ్మల్ని చెయ్యి நீ విడవరు. வீட்டுல உண்மை இல்லாவிட்டா நீ எங்கவும் உண்மை இல்லாம தான் இருப்ப. ఇంటిలో నీవు నమ్మకంగా లేకపోయినప్పుడు వేరే ఏ స్థలంలో కూడా అపనమ్మకస్తుడుగా ఉండు. வேலை ஸ்தலத்துல உண்மையா இருக்க வேண்டும். ఉద్యోగ స్థలములో నమ్మకస్తులుగా ఉండు. கல்லூரியில உண்மையா இருக்க வேண்டும். కళాశాలలో నమ్మకంగా ஸ்கூல் ఉండవలెను. படிப்புல பிள்ளைகள் உண்மையா இருக்க வேண்டும். పాఠశాలలో పిల్లలు నమ్మకంగా ఉండవలెను. சபையில தேவனுடைய பிள்ளைகள் உண்மையா இருக்க దేవుని வேண்டும். యొక్క పిల్లల సంఘములో నమ్మకంగా ఉండవలెను. உண்மையை காத்து பாருங்கள். నమ్మకమును కాపాడి చూడండి. கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்பார். యెహోవా వారికి తోడై ఉండును. கர்த்தர் அவர்களை கைவிடவே மாட்டார். దేవుడు వారిని చెయ్యి విడవరు. கர்த்தர் அவர்களை எல்லா விதத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுவார். వారందరినీ కూడా అన్ని స్థితిలో కాపాడును. கர்த்தர் அவருடைய மோசேயை குறித்து சொல்லும்போது, మోసేని గురించి ప్రభు సెలవిచ్చినప్పుడు மோசே கர்த்தர் மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். మోసేని గురించి యెహోవా సాక్ష్యం ఇచ్చినట్లుగా చూడగలమా? என்னாகும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, సంఖ్యాకాండం
కాండము 12:7 చదివినప్పుడు என்னாகும் 12:7 என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். பாருங்கள், அவன் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். నా ఇల్లంతటిలో కూడా నా యొక్క సేవకుడైన మోసే నమ్మకమైన వాడు. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை குறித்து ஒரு சாட்சி கொடுப்பாரா? ప్రియమైన దేవి జనమా, యెహోవా మనల్ని గురించి సాక్ష్యం ఇచ్చినా இப்படி உண்மையா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிடுவாரா? ఇలాగ నమ్మకంగా ఉండిచిన దేవుని యొక్క పిల్లలని యెహోవా ఎడబాపునా? அவருடைய வாழ்க்கையில சத்துருக்கள் மேற்கொள்ள முடியுமா? వారి యొక్క జీవితంలో కూడా శత్రువులు జయించగలరా? அவருடைய வாழ்க்கையில நஷ்டங்கள் தோல்விகள் வருமா? వారి యొక్క జీవితంలో నష్టములు అపజయములు அவர்கள் அலைந்து திரிவார்களா? వారు ఇటు అటు తిరుగులాడుచు ஒருபோதும் கர்த்தர் அவர்களை கைவிடவே மாட்டார். ఎన్నడూ కూడా యెహోవా వారిని ఎడబాపరు. ஒரு சந்தர்ப்பத்துல சத்துருக்கள் எழும்ப கர்த்தர் விடவில்லை. ఒక సందర్భంలో శత్రువులు లేచినప్పుడు దేవుడు వారిని విడిచిపెట్టలేదు. உண்மை ரெண்டு பகுதியில் நாம் உண்மையை காத்துக்கொள்ள வேண்டும். రెండు భాగములో నమ్మకమును కాపాడుకొనవలెను. ஒன்று நம்முடைய ஜீவியத்துல உண்மை தேவை. ఒకటి మన జీవితంలో నమ్మకం అవసరమైనది. நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம் మన ప్రత్యేక జీవితము ஆண்டவர் பார்க்கிறார். ప్రభు చూస్తున్నారు. ஆண்டவர் பார்க்கிறார். ప్రభు చూస్తున్నారు. ஆண்டவர் பார்க்கிறார். ప్రభు చూస్తున్నారు. அந்த பார்க்கிறார் என்கிற ஜீவியம் நம்முடைய ஜீவியத்துல உண்மையா இருக்கணும். ప్రభు నన్ను చూస్తున్నారని ఆ యొక్క జీవితంలో నమ్మకంగా ఉండవలెను. அவங்க இவங்க பார்க்க மாட்டாங்கன்னு தப்பு பண்ண இடம் கொடுக்க கூடாது. వీరి మనల్ని చూడరని తప్పు చేయడానికి చోటు ఇవ్వకూడదు. யாருக்கும் தெரியாதని ரகசியமான காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. ఎవరికి తెలియదని చెప్పి రహస్య కార్యములకు చోటు ఇవ్వకూడదు. நீ தனிமையா இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் என்னை நோக்கி இருக்கிறது. நான் உண்மையை காத்துக்கொள்ள வேண்டும். ఇక్కడ ఒంటరిగా ఉండినప్పటికీ కూడా యెహోవా నేత్రములు నన్ను అక్షమించినది. దేవుని యొక్క నమ్మకత్వమును నేను కాపాడుకొనవలెను. எல்லா இடங்களில் நம்முடைய ஜீவியத்தின் பகுதியில உண்மையா இருக்க வேண்டும். అన్ని చోట్ల కూడా మన జీవిత భాగములో నమ్మకముగా ఉండవలెను. சில போராட்டங்கள் வரலாம், కొన్ని పోరాటములు రావచ్చు, பலவிதமான சோதனையான பாதைகள் வழியா வரலாம். పలు విధమైన శోధన మార్గములు அந்த రావచ్చు. இடத்துல யோசேப்பு போல நிற்க வேண்டும். ఆ యొక్క స్థలంలో యోసేపు వలె నిలబడవలెను. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நிற்க வேண்டும். షద్రక్ మేషక్ అబేద్నెగోల వలె నిలిచి அந்த ఉండవలెను. இடத்துல உண்மையை காத்துக்கொள்ள வேண்டும். ఆ యొక్క స్థలంలో నమ్మకత్వమును உன் కాపాడుకొనవలెను. ஜீவியத்தை காத்துபார், சத்துரு நடுங்குவான், தொட முடியாது. నీ జీవితమును చూడుము, శత్రువుని వణుకును నిన్ను ముట్టడు. இரண்டாவது நம்முடைய ஊழியத்தின் பகுதியில உண்மையா இருக்க வேண்டும். రెండవదిగా మన సేవా భాగములో నమ్మకంగా ఉండవలెను. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல உண்மையா இருக்க మన வேண்டும். ఆత్మీయ జీవితంలో నమ్మకంగా ఉండవలెను. வேதம் வாசிக்கிறதுல உண்மை, పరిశుద్ధ గ్రంథమును చదివే విషయంలో ஜெபிக்கிறதுல உண்மை, ప్రార్థించే విషయంలో தேவ சமூகத்துல கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுல உண்மை, దేవుని యొక్క సన్నిధానంలో నుంచి ప్రభుని ఆరాధించే విషయంలో ஆவிக்குரிய பகுதிகளில் எல்லா பகுதிகளிலும் உண்மையா இருக்க வேண்டும். ఆత్మీయ భాగములో అన్ని భాగములో నమ్మకంగా ఉండవలెను. அப்படிப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். అలాంటి దేవుని యొక్క పిల్లలను కూడా ప్రభు ఆశీర్వదించును. கர்த்தர் அவர்களுக்கு தேவனாய் இருந்து அவருடைய யுத்தங்களை அவர் நடப்பிப்பார். ప్రభు వారికి దేవుడైండి వారికి యుద్ధములను జరిగించి వారిని ఆశీర్వదించును. நம்முடைய நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, సామెతలు 12:22 వాక్యమును చదివినప్పుడు நீதிமொழிகள் 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். అబద్ధమాడు పెదవులు యెహోవాకు ఏయములో, సత్యవర్తికులను ఆయనకు ఇష్టలు. எல்லாம் உண்மையை பேச வேண்டும். నిజము మాట్లాడవలెను. அது நிமித்தம் உபத்திரவங்கள் உண்மையை விடவே பொய் பேசவே கூடாது. శ్రమలు ఉపద్రవములు వచ్చినప్పుడు మనము అబద్ధమును మాట్లాడకూడదు. உண்மையை பேசுங்க. నమ్మకము లేక సత్యమును మాట్లాడుము. பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது. అయితే ఆ యొక్క అబద్ధపు పెదవులు యెహోవాకు ఏయమైనది. கர்த்தர் அருவருத்தா நாம் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? దేవుడు మనలో దేవునికి ఏయముగా ఉండినప్పుడు దేవుని కనికరము நாம் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு அருவருப்பான மனுஷனா ஏன் ஜீவிக்கணும்? దేవుని ఎదుట మనం హేయమైన మనుషులుగా ఎందుకు இல்ல, జీవించాలి? நான் சும்மா போய் பேசினேன். నేను ఊరికినే అబద్ధం మాట్లాడదు. சும்மாவும் போய் பேசாதீங்க, காசு கொடுத்தும் பேசாதீங்க. ఊరికినే అబద్ధం మాట్లాడవద్దు, డబ్బులు ఇచ్చి మాట్లాడవద్దు. சும்மா நாம் உண்மையை கர்த்தருக்கு அருவருப்பாய் நாம் பேசாதீங்க. దేవునికి ఏమైన వాటిగా మాట్లాడకుడి. சிலர் போய் கண்டதுகள் இல்லாத காரியங்கள் எல்லாம் பொய்யாய் சொல்லுவாங்க. కొందరు లేని వాటిని కూడా అబద్ధముగా మాట్లాడుచుందరు. புருஷனிடத்துல பொய்யாய் பேசுவாங்க. భర్త ఎదుట అబద్ధముగా மனைவியிடத்துல பொய்யாய் பேசுவாங்க. భార్య ఎదుట అబద్ధముగా பெற்றோரிடத்துல பொய்யாய் பேசுவாங்க. తల్లిదండ్రుల ఎదుట అబద్ధముగా நீ பொய் మాట్లాడదు. பேசி ஒருவேளை நாம் லாபமும் சில காரியங்களை சாதிக்கலாம்.
నీవు అబద్ధం మాట్లాడటం వల్ల లాభకరంగా కొన్ని కార్యమును நீ సాధించవచ్చు. விளங்கிக் கொள்ள வேண்டும், கர்த்தர் உன்னை அருவருக்கிறார் என்பதை நீ மறந்து போக கூடாது. నీవు అర్థం చేసుకొనవలెను, యెహోవాకు నీవు హేయమైన దానిని అర్థం நீ చేసుకొనుము. கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீ இருக்க கூடாது. నీవు దేవునికి హేయమైన వాడుగా దేవుని బిడ్డగా ఉండకూడదు. தாவீதை சொல்லும்போது దావీదుని గురించి చెప్పినప్పుడు சங்கீதம் 18 சங்கீதம் 23 வசனத்தை வாசிக்கும் போது 18వ కీర్తన 23వ వాక్యము. சங்கீதம் 18:23 அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து அவர் முன்பாக நம் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். నా దుష్ట క్రియలను నేను చెయ్యనొల్లకుంటిని, ఆయన దృష్టికి నేను ஆண்டவருக்கு యథార్థవంతుడైతిని. முன்பாக நம் மன உண்மையாயிருந்தேன். యెహోవా ఎదుట నేను యథార్థ దృష్టి కలిగి ఉన్నాను. அப்ப அது உண்மையை அவன் காத்து கொண்டபடியினால் యథార్థత్వమును కాపాడుకొనుటను எத்தனையோ அந்த துக்குணங்களுக்கு எல்லாம் தன்னை விலக்கி காத்து கொண்டே இருந்தான். దుష్ట క్రియలకు కూడా తన్ను తొలగించుకొని కాపాడుచు ఉండెను. நாம் உண்மையை காத்து கொள்ளாவிட்டால் మనము నమ్మకమును కాపాడుకొనినప్పుడు துக்குணங்கள் பெருகி கொண்டே இருக்கும். దుష్టత్వ క్రియలు పెరుగుచు ఉండును. 1 பை 2 பை 3 பை அது அதிகரித்து அதிகரித்து துர்க்குணங்கள் பெருகி 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 கடைசியில் என்ன சொல்லும், படுகொலையில் விழுந்துருவாங்க. 1 2 పోవచ్చు కూడా చివరిగా మనము ఎక్కువ విస్తరించు మనము కూడా గుంటలో పడిపోదుము. நான் மன உண்மையா மன்னதுல கூட மன்ன உண்மையா இருந்து என் துர்க்குணத்துக்கு பாதுகாத்து கொண்டேன். నేనైతే ఆయన దృష్టి ఎదుట యథార్థవంతుడైండి దుష్టత్వము నుండి నన్ను తొలగించి కాపాడుకుంటుని. அதனால 28 வசனத்தை வாசிக்கும் போது 28వ వాక్యమును చదివినప్పుడు தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாய் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். నా దీపమును వెలిగించేవాడవు నీవే, నా దేవుడైన యెహోవా చీకటిని నాకు వెలుగుగా చేయుము. கர்த்தர் அவருடைய விளக்கை ஏற்றுகிறார். అవును, ఆయన దీపమును దేవుడు கர்த்தர் அவருடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறார். అతని యొక్క చీకటిని కూడా వెలుగుగా உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து செய்வேன், தேவனால் மதலை தாண்டுவேன் சொல்லி அந்த கரங்களை எல்லாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். నీ సహాయం వల్ల నేను సైన్యముని జయించుదును, నా దేవుని సహాయం వల్ల ప్రాకారమును దాటుదును. இதனால்தான் கர்த்தர் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். అందువలన యెహోవా దావీదుని చూచి నా యొక్క హృదయానుసారుడని తెలియజేయుచున్నారు. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை பாருங்கள், கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறதை பாருங்கள். గొర్రెలను మేపించిన దావీదుని యెహోవా ఏర్పరచుకొనిటాన్ని చూడండి. உன் இருதயத்தை பார்த்து நீ எந்த பூமியின் கடையாந்திரத்துல ஒரு மனுஷனுக்கும் தெரியாம நீ இருக்கலாம். నీ యొక్క హృదయమును చూచినప్పుడు ఈ యొక్క మనిషిని కూడా తెలియకుండా భూదిగంధములో చివరిలో ఉండవచ్చును. சரியான படிப்போ வேலையோ பணமோ வசதியோ ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். సరైన విద్యాభ్యాసం గాని ఉద్యోగం గాని పని గాని ఏది లేకుండా ఉండవచ్చును. கர்த்தர் உன்னை தேடி வந்து வெளியே கொண்டு வருவார். యెహోవా నిన్ను వెతికి వచ్చి బయటికి తీసుకొని వచ్చును. தேடி கந்து கர்த்தர் உன்னை உயர்த்துவார். నిన్ను తీసుకొని వచ్చి దేవుడు నిన్ను హెచ్చించును. ஜனங்கள் மத்தியில ஜாதிகள் மத்தியில கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். జిన్ల మధ్యలో కూడా జాతుల మధ్యలో దేవుడు నీ తలని హెచ్చించును. அப்படிதான் தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீதை தெரிந்து கொண்டு ராஜாவாய் சிங்காசனத்தை கொடுக்கிறார். అలాగా దావీదుని దేవుడు ఏర్పరచుకొని నా యొక్క హృదయానుసారుడని చెప్పి దావీదుకు సింహాసనముని ఇచ్చెను. மத்தேயு 25 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கும் போது మత్తయి సువార్త 25వ అధ్యాయం 21వ వాక్యమును చదివినప్పుడు மத்தேயு 25:21 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். இங்க பாருங்கள், எஜமான் நல்லது உத்தமம் உண்மையுமான ஊழியக்காரனே. ఇక్కడైతే యజమానుడు బల నమ్మకమైన మంచి దాసుడా, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல கர்த்தர் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். నీవు కొంచెములో నమ్మకంగా ఉంటివి, నిన్ను అనేకమైన వాటి మీద నియమించదని తెలియజేయించున్నారు. ஒரு சின்ன வேலையில நீ உண்மையா இருந்து பாருங்க. ఒక చిన్న పనిలో కూడా నీవు నమ్మకంగా ఉండి ஒரு சிறு காரியத்துல உண்மையா காணப்பட்டு பாருங்க. చిన్న కార్యములో నమ్మకముగా కనిపించుము. கர்த்தர் அங்கிருந்து நம்மை உயர்த்துவார். అక్కడ నుంచి ప్రభు మనల్ని கர்த்தர் கண்டிப்பாக நம்மை உயர்த்துவார். ప్రభు ఖచ్చితంగా మనల్ని உண்மை நிமித்த சில சோதனைகள் போராட்டங்கள் நமக்கு வரலாம். ఆ నమ్మకత్వను బట్టి కూడా కొన్ని శోధన పోరాటములు రావచ్చు. ஆனால் கர்த்தர் கைவிடவே மாட்டார். అయినప్పటికీ నీ ప్రభు మనల్ని ఎడబాపురు. கர்த்தர் கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா, నీవు కొంచెములో నమ్మకముగా ఉంటివి, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்துல நீ உண்மையா இருக்க வேண்டும். నీకుండి చిన్న కొంచెం బలములో నమ్మకముగా ఉండాలి. இருக்கிறதோ கொஞ்சம் பலன், ఉన్నది కొంచెం బలము, அந்த பலத்துல நீ ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை நீ செய்யணும். ఆ యొక్క బలము చేత ప్రభుకు அந்த பலத்துல நீ விழித்து ஜெபிக்க வேண்டும். ఆ యొక్క బలము చేత அந்த பலத்துல நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும். ఆ బలము చేత ప్రభు
அந்த பலத்தில் நீ ஆண்டவருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் காணப்பட வேண்டும். బలము చేత ప్రభువుకు ప్రయోజనకరమైన పాత్రముగా உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலனை நீ மறுதலிக்க கூடாது. నీకున్న కొంచెం బలముని ఎరగకని చెప్పకూడదు. அந்த பலன் உன் பலன் கொஞ்சம் பலத்தை மறுதலியாம நீ ஆண்டவருக்கு என்று செலவிடு, இன்னும் கர்த்தர் பலப்படுத்துவார். నీకున్న కొంచెం బలమును కూడా నీవు ఎరగని నీ చెప్పక ప్రభు నిమిత్తముగా ఖర్చు పెట్టుము, ఆయన నిన్ను బలపరచును. இங்க கர்த்தர் அவர்களை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். ఇక్కడ ప్రభు వారిని హెచ్చించినట్లుగా చూడగలము. உயர்வையும் கொடுக்கிறார், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் சந்தோஷத்தையும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ఈ చింపిని దయచేసినాడు, యజమానిక సంతోషముని ఇచ్చినారు. நம்முடைய தேவன் தம்முடைய ஜனத்தை கைவிடாத தேவன். మన దేవుడు తన యొక్క జనులను ఎడబాపని தானியேல் 6:4 வாசிக்கும் போது, தானியேல் 6:4, దానియేలు 6:4 தானியேல் உண்மையாய் தன்னை காத்து கொண்டபடியினால அவன் உபத்திரவம் வந்தாலும் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். దానియేలు నమ్మకస్తునిగా తన్ను కాపాడుకొనుటను బట్టి శ్రమ కలిగినప్పుడు కూడా అతడు కూడా దేవుడు நாம் உண்மையாய் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்பும் போது నమ్మకంగా మనము జీవించవలెనని కోరినప్పుడు நமக்கு நிறைய போராட்டங்கள் வரும். మనకు అనేక పోరాటములు వచ్చును. உண்மையா இருக்கிறது சாத்தான் விரும்புகிறதே இல்லை. నమ్మకంగా ఉండుట అపవాది ఇష్టపడటలేదు. ஏன்னா உண்மையா இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். ఎందుకంటే మనం నమ్మకంగా ఉండినప్పుడు దేవుడు మనకు తోడే ఉండును. உண்மை இல்லாமல் போனால் கர்த்தர் நம்மை விட்டு விலகி விடுவார். నమ్మకం లేకుండా పోయినప్పుడు దేవుడు మన నుంచి அதனால இந்த తొలగిపోను. சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா? అందువల్ల అపవాది ఏం చేయనో తెలియదు. இவங்க நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்க வேண்டும். మనల్ని కూడా ప్రభు నుంచి ఎడబాపవలెను. ஆண்டவர் நம்மை விட்டு விலகி போக வேண்டும். ప్రభు మన నుంచి తొలగించవలెను. அதற்காக உண்மை இல்லாத காரியங்களை செய்யும்படியே பல விதத்துல மனுஷனை எழுப்பி விடுவான். అపనమ్మకమైన కార్యము చేయ నిమిత్తముగా పలు రీతిలో కూడా అపవాది మనుషులను ప్రేరేపించును. இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் வந்த பெரிய தோல்வி. ఇది ఇశ్రాయేలుకు జనుల జీవితంలో వచ్చిన గొప్ప అపజయమైనది. சத்துருவம் பயங்கர விதத்துல போராடி அவங்களை வஞ்சித்ததை பார்க்கிறோம். శత్రువు కూడా భయంకరమైన విధంలో పోరాడి వారిని మోసపరిచినది. தானியேலுக்கும் பல போராட்டங்கள் வந்தது. దానియేలు కూడా పలు విధమైన పోరాటం நம்மை ஆண்டவர் விட்டு பிரிக்கும்படியாக பல்லவன் சத்துரு போராடுவான். మనలను ప్రభు నుంచి ఎడబాపు నిమిత్తముగా శత్రువు పోరాడు. நம்முடைய ஜெப ஜீவியத்தை விட்டு விலகும்படியாக சத்துரு போராடுவான். ప్రార్థన జీవితం నుండి తొలగించినట్లుగా శత్రువు பரிசுத்த ஜீவியத்துக்கு விரோதமாய் சத்துரு போராடுவான். పరిశుద్ధ జీవితమునకు వ్యతిరేకంగా అపవాది పోరాడును. நம் குடும்பத்துல உண்மையா இருக்கிறதை பார்த்து அந்த உண்மையிலிருந்து பிடிக்கும்படியாக சத்துரு யார் மூலமா அதுல கலகரத்தை கொண்டு வருவான். కుటుంబంలో నమ్మకంగా ఉండటను బట్టి ఆ నమ్మకం నుంచి తొలగించినట్లుగా ఎవరి ద్వారా కలవరం తీసుకొని వచ్చును. சில சந்தர்ப்பத்தில் இப்படி வந்து சொல்லி ஜெபிக்கிறது உண்டு. కొన్ని సందర్భంలో ఇలాగ చెప్పి ప్రార్థించుతాను. நான் உண்மையாதான் என் குடும்பத்துல செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்து உண்மையாதான் இருக்கிறேன். బ్రదర్ గారండి, నా కుటుంబంలో చేయవలసిన బాధ్యతలు ஆனா அவங்க అన్ని నమ్మకంగా చేయించున్నాను. அவங்க தப்பா புரிந்துகிட்டு என்ன டார்ச்சர் உபத்திரப்படுத்துறாங்க. వారైతే తప్పని రీతిలో అర్థం చేసుకొని నన్ను శ్రమపరుస్తున్నారు. அதனால நீ நீ சோர்ந்து போகாதே. అందువల్ల నీవు నమ్మకత్వం నుండి உன் உண்மையை கெடுக்கும்படியாய் சாத்தான் அவர்களுக்குள்ள புகுந்து கிரியை செய்கிறான். నీ నమ్మకత్వమును చెరిపివేయ నిమిత్తముగా అపవాది వారిలో ప్రవేశించి நீ உண்மையாய் ஜீவிக்கிறவன் ஜீவியத்துக்கு விரோதமாய் சத்துருக்கள் உன் குடும்பத்தில் பட்டவர்களுக்குள் பிரவேசித்து கிரியை செய்வான். నీ యొక్క నమ్మకత్వమును తొలగించే నిమిత్తముగా నీ కుటుంబస్తుల అపవాది ప్రవేశించి క్రియ చేయను. இன்னும் உன் உண்மையை காத்துக்கொள். ఇంకా నీ నమ్మకత్వమును కాపాడుకో. யோபு உத்தமத்தில் உறுதியா இருந்தது போல நீ உறுதியா இருப்பாய். యోబు యథార్థతలో పట్టుదల కలిగి ఉండినట్లుగా என் నీవు ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை விட மாட்டேன். నా యొక్క ఆత్మ విడిపోయినంత వరకు నా యథార్థతను విడిచిపెట్టను. நம் போராட்டங்கள் வரும்போது என்னோட உத்தமத்தை உண்மை இழந்து போகக்கூடாது. మన పోరాటంలో వచ్చినప్పుడు కూడా యథార్థత నమ్మకమును కోల్పోకూడదు. கொஞ்ச நாள் பொறுத்துட்டு அதுக்கு பிற்பாடு பொறுமை இழந்து போகக்கூடாது. కొద్ది క్షణము ఓర్చుకొని ఉండే తదుపరిగా ఓర్పుని தேவன் కోల్పోకూడదు. நீதி நியாயம் செய்யும் வரையில் நீ உண்மையை காத்துக்கொண்டே இருக்க வேண்டும். దేవుడు నీతి న్యాయము మన జీవితంలో చేయ వరకు నమ్మకమును தேவ కాపాడుకోవాలి. சமூகத்தில் நம் கண்களை மூடுவோமாக. దేవుని సన్నిధానములో కళ్ళు మూసుకుందాము. நம்முடைய தேவன் வல்லமை మన உள்ளவர். దేవుడు శక్తిమంతుడు. நம்முடைய தேவன் நம்மை காண்கிறார். మన దేవుడు మనల్ని அருமையான చూస్తున్నాడు. தேவனுடைய பிள்ளையை கடந்து சென்று கொண்டிருக்கிற பாதைகளை கர்த்தர் காண்கிறார். ప్రియమైన దేవుని బిడ్డ, నీ దాటి వెళ్తున్న మార్గమును యెహోవా அது ஒருவேளை చూస్తున్నారు. ஒருவேளை உன் புருஷனுக்கு தெரியாமல் అది இருக்கலாம். ఒకవేళ నీ భర్తకు తెలియకుండా அது மனைவிக்கு ఉండొచ్చును. தெரியாமல் இருக்கலாம். భార్యకు తెలియకుండా பிள்ளைகளுக்கு ఉండొచ్చును. தெரியாமல் இருக்கலாம். పిల్లలకు తెలియకుండా மற்றும் ఉండొచ్చును. எவருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ఎవరికి తెలియకుండా கர்த்தருடைய ఉండొచ్చును. கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. యెహోవా నేత్రములు உன்னுடைய చూచుచున్నది. கஷ்டங்கள் உபத்திரவங்கள் எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். నీ కష్టములు శ్రమలు అన్నిటిని ఆయన அதற்காக చూచుచున్నాడు. தான் உன்னை இன்றைக்கு தேவ சமூகத்துல கொண்டு வந்திருக்கிறார். అంత నిమిత్తముగానే దేవుడు నేడు ஓ தேவன் உன்னை விடுவிக்கும்படியா தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். అవును, దేవుడు విడిపించిన నిమిత్తము அருமையான தேவனுடைய பிள்ளையை தைரியமாய் நீ முன்னேறி செல்லுவாயாக. దేవుని బిడ్డ ధైర్యముగా கர்த்தர் உன் உபத்திரவத்தை கண்டார். యెహోవా నీ శ్రమను கர்த்தர் உன்னை பிரச்சனையிலிருந்து விடுதலை தர வல்லமை உள்ளவர். సమస్య నుండి విడుదల దయచేసి கர்த்தர் உள்ள எல்லா நெருக்கத்திலிருந்து விடுதலை தர வல்லமை உள்ளவர். ఇరుకుల నుంచి విడిపించి விசுவாசித்து கரங்களை தட்டி துதிப்போமாக. విశ్వసించి చప్పట్లను కొట్టి ஓ ஒரு 2 நிமிடம் எல்லாரும் ஆவியில நிரம்புக. నిమిషము అందరూ కూడా
நம்முடைய தேவன் நம்மை கைவிடாத தேவன். ஓ, அவர் உன்னை கைவிட மாட்டார். ஓ, உன் உருவத்தினரை கத்தர் உன்னோடு விடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். ஓ, உன் உண்மைக்கு விரோதமாய் சத்துரு போராடுகிறார். ஓ, உன்னுடைய சகிப்பு நன்மைக்கு விரோதமாய் சத்துரு போராடுகிறார். சத்துரு உன்னை ஜெயிப்பதில்லை. நீ சொல்லுவாயாக, சத்துருவே நீ என்னை ஜெயிப்பதில்லை. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இன்னும் நான் கர்த்தருக்காய் உண்மையா இருப்பேன். இன்னும் இந்த உபத்திரவத்தில் உறுதியா இருப்பேன். ஓ, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். விசுவாச கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்புக. தேவன் உன்னை பலப்படுத்துகிறார். தேவன் உன்னை பலப்படுத்துகிறார். இந்த அபிஷேகம் உன்னை பலப்படுத்தும். இந்த அபிஷேகம் ஜனத்தின் ஜெயத்தை தரும். இந்த அபிஷேகம் உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை பாதபீடத்திலாக்கும். உண்மையை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. எல்லா இடங்களிலும் இன்னும் உண்மையா இருப்பேன் என்று சொல்ல. உபத்திரவங்கள் போராட்டங்கள் வரட்டும், என் உண்மையை நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன். என் உண்மையை நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன். அப்படி என்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். விசுவாசித்து கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்புக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயத்தின் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. ஜெயத்தின் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. ஜெயத்தின் ஜெயமே. கரங்களை தட்டி பாடுங்கள், விசுவாசத்தோடு பாடுங்கள். எப்போதும் எனக்கு ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. ரிபாலா பக்கதுரா பலகடா பஷுராலா பதுரா ரிபாலா பஷுரா துராலா பக்கதுரா பக்கதுரா கதுரா மாரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி துதியுங்க. ஜெயித்த இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். இப்பொழுதே கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். உன் சத்துருவுக்கு அவர் சத்துருவா எழுப்பி இருக்கிறார். உன்னை உபத்திரப்படுத்துகிறவனை அவர் சங்கரிக்கிறவர். உன்னை ஒடுக்குகிற வல்லமைகளை அவர் அர்த்தம் பண்ணுகிறார். அவன் இல்லாமல் போகப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்மோடு இருக்கிற தேவ சமூகத்திற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தை பாதுகாத்துக் கொண்டு சத்தியத்திற்காக ஜீவிக்கும் இந்த பாதையில் முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட இருந்து அமே தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவரை சந்திக்க நம்மை தகுதிப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திருப்பி ஒரு பிரயாணத்தில் கர்த்தர் கூட இருக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வாரமெல்லாம் தேவனுடைய கிருபைக்குள் மறைத்து பாதுகாக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வியாதி, பலவீனங்கள், ஆபத்துகள், விபத்துகள், நாசமோசங்கள், எந்த தீமையான காரியங்கள் சம்பவியாதபடிக்கு இந்த வாரமெல்லாம் கர்த்தருடைய கரங்களை இருந்து பாதுகாக்கும்படியாய் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா